வேறு வழியே இல்லை. பேசாமல் போலீஸ்கிட்ட சொல்லிடலாம். வேணாம். ஏன்டா? அவன் ஆள் மட்டும் குடிச்சிருந்தா பரவாயில்ல. பெத்தடின் வேறு யூஸ் பண்ணியிருக்கான். சூசைட் கேஸு. அட்டாப்சி ரிப்போர்ட்டில் பெத்தடின் யூஸ் பண்ணுறது தெரிஞ்சிடும். அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் நாமளும் பெத்தடின் யூஸ் பண்ணுறத கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் நாமளும் நார்கோட்டிக் கேஸில் உள்ளே போக வேண்டியதான். பரவாயில்லையா? இப்போ என்ன தாண்டா பண்ணுறது? அவன் வீட்டுக்கு எடுத்து போயிடலாம். நீ உங்கள் அப்பா கால் பண்ணி பேசு. ஆம்புலன்ஸ் தான் தேவையில்லாத பிரச்சனை. நான் குமாரனுக்கு கால் பண்ணி அது போகிற வேண்டிய. വാ ചന്ദ്രു, ഒരു മിനിറ്റ്. എൻ്റെ അകത്ത് ഓടി. ഇതാരാ പുതിയതായിട്ട്? என் ஃப்ரெண்டு தான். ആ, അകത്ത് വാ. അവിടെ ഇരുന്നോ. ஏன் ஆல்ரெடி நம்ம பிளான் பண்ணது தானே? இங்கே வேணாம், கேமரா இருக்குது. എന്നാ ഫുൾ പേയ്മെൻറ്റ് ഇതിലിരിപ്പുണ്ട്. എന്താ സംഭവിച്ചേ? இல்லைண்ணா, அது உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு. தெரியாமல் உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம். திருப்பி கொடுத்துருங்க. നിങ്ങൾക്ക് അറിയാവുന്ന പെണ്ണെന്ന് വെച്ചാൽ ഏത് കണക്കാ? ആ, അതൊക്കെ എനിക്ക് ആവശ്യമില്ലാത്ത കാര്യം. ഇതേ ബിസിനസ്സാ, ഇവിടെ എന്ത് വേണമെങ്കിലും സംഭവിക്കാം. ഞാൻ തന്ന അഡ്വാൻസ് പൈസയും CD പ്രിൻറ്റിൻ്റെ എല്ലാ പൈസയും മൊത്തമായിട്ട് എൻ്റെ കയ്യിൽ നാളെ അല്ല തിങ്കളാഴ്ച വന്ന് തന്നിട്ട് നിങ്ങൾക്ക് നിങ്ങളുടെ പെൻഡ്രൈവ് മേടിച്ചോളാം. ആ, മറക്കണ്ട. മനസ്സിലായില്ലേ? എന്താടാ നിങ്ങൾ തമ്മിൽ പരിപാടി? വീഡിയോ ലീക്കാവുന്ന പേടി വേണ്ട. അതണക്കൊന്നും സംഭവിക്കില്ല. ധൈര്യമായിട്ട് പൊയ്ക്കോ. കാശ് മര്യാദയ്ക്ക് എടുത്തോണ്ട് പോവാ. நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு தோணுதுடா. அவன் சூசைட் பண்ணியிருப்பான்னு என்னால் நம்பவே முடியல. நம்ம போலீஸ்கிட்ட போயிருக்கோம்டா. டேய், நீ நினைக்க மேலே இருக்காது. இது கண்டிப்பாக ஒரு இதை பாரு, ஏதோ கத்தியில் கிழிச்ச மாதிரி இல்லை. இதுக்கப்புறமும் இதை சூசைட் நம்புறியா? இங்கே வேற என்னமோ நடந்திருக்கு. என்ன? அசோகன் என்ற நோட்டு கொடுத்துருந்தேன், அது வேணும். சரி போ, நான் எடுத்துகிட்டு வரேன். ஏய், வேறு எதுலையாவது தட்ட வேண்டியதானே? Thank you. டேய், இதை கோபியன் என்கிட்ட கொடுத்து டிஸ்பிளே ரெடி பண்ண சொல்லு. நான் காலைல வந்து எடுத்துக்கிறேன். வரேன்.
வாசிவா நைட்டே ரெடி பண்ணி வச்சிட்டேன்யா. ஓ எவ்வளோண்ணா? உங்கள் லாட்ஜ்லேருந்து கால் வந்துட்டா இருக்கியா? சரி ஓகே அப்போண்ணா. ஓகே பார்த்துக்கலாம். ஆ ஹலோ, நான் சிவா பேசுகிறேன். அது டிஸ்பிளே கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நீங்கள் மேட்ரு சொல்லுங்கள். என் ஃப்ரெண்ட் சந்துருவா? அந்த ரூமில் உள்ளவங்க டீட்டெயில்ஸ் ஏதாவது கிடச்சிதா? ரூமில் இருந்த ஒரு பேர் யோவன். வேறு ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சால் பேர் யோவன். இந்த வீடியோ யோவன்கிட்ட கொடுத்தா செம்ம காசு பார்க்கலாம். ஹலோ அண்ணா, நான் சிவா பேசுகிறேன். சொல்லு சிவா. அசோக் மொபைலில் யோவன் எதுவும் கான்டாக்ட் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். அப்படி எதுவும் இல்லைடா. அப்படியாண்ணா? சரி ஓகே, நான் அப்புறம் கூப்பிட்றேன். ஹலோ அண்ணா, சொல்கிறா. வெள்ளிக்கிழமை அவனுக்கு எதுவும் அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்திருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். ஒரே ஒரு அண்ணன் நம்பர் தான் சிவா இருக்கு. நைட் 8:40 ஒரு கால் வந்திருக்கு. அதே நம்பர்லேருந்து 9 மணிக்கு ஒரு கால் வந்திருக்கு. அந்த நம்பரை சொல்லுங்கள். ஹலோ, நான் அசோக் ஃப்ரெண்டு. அரே சந்திரோண்ணா. అదే నేను 7 మணிకి వెళ్ళే నంబర్ వేరే వస్తా సార్. అడ్రస్ അറിയാലോ. നമ്പർ 7 രണ്ടാമത്തെ ക്രോസ് പൊന്നഗർ. யாரா நீங்களா? எதுக்காக அதெல்லாம் பண்ணுறீங்க? May 25th ஞாபகம் இருக்கா? பிரியா, டேய் தூங்குறா. இருமச்சி 12 மணி விஷ் பண்ணிட்டு தூங்குவோம். அப்படியே உன் லவ்வையும் சொல்லிடு. அட போடா. எந்திரா டி எந்திரா.
அச்சி போடா. ஹலோ, ஹாப்பி பர்த்டே பிரியா. தேங்க்ஸ்லாம் எதுக்கு பிரியா சொல்லிட்டு? தேங்க்ஸ்லாம் வேணாம், ட்ரீட் வச்சு. மச்சான் என்ன வேணும் கேட்குறாடா? அவள் தான் வேணும்னு சொல்லு. பிரியாணி தான் வேணும். பிரியாணி தான் வேணும். திண்டுக்கல் பிரியாணி. ஓகே பிரியா, ஓகே. ஓகே 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 பிரியா. மச்சான் நாளைக்கு கோயில் கூட்டு போக சொல்கிறாடா. ஒரு நிமிஷம். சந்துரு, பிரியா, உனக்கு என்னன்னாலும் இப்படி இருந்தாலும் எனக்கு நீ மட்டும் தான் பிரியா. பார்க்க முடியல மச்சான். ஏதாவது இந்த நாய் என்ன மாதிரி இருக்கிறதால உங்களை கண்டுபிடிக்கிறது ஈஸியாகிடுச்சு. இந்த 3 பேரையும் கொல்லாம் தான் வந்தோம். மிஸ் ஆயிடுச்சு. உன் ஃப்ரெண்டை கொல்றது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை. போதையில் வேற குத்துறப்ப தள்ளி விட்டான். பயத்தில் ஆண்டனி அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு ஒன்று தெரியுமா? அவன் மட்டும் தள்ளி விடுன்னு வச்சுக்க. நாளை ராத்திரி 8 மணிக்கு பிரியோட வீடியோக்கு உண்டான அமௌண்ட் உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு எம்டி சந்தை நெஞ்சில் இன்ஜெக்ட் பண்ணேன். வீடியோ பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். முட்டாப்ப நோட் பண்ணி வச்சுருந்த அட்ரஸை அதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் வேடிக்கை என்னன்னா, அவன் மேலே செஞ்ச ஆளோட்டை வச்சு அவன் சூசைட் தான் பண்ணியிருப்பான் நீங்கள் நினச்சது தான். இப்போது 3 விஷயம் தெரியணும். யோவன் எப்படி தெரியும்? யோவான் எனக்கு தெரியாது. சந்துரு தான் பிரியா வீடியோவை யோவான்கிட்ட கொடுத்தா நல்ல அமௌண்ட் கிடைக்கும்னு சொல்லி வாங்கிட்டு போனான். வீடியோ எப்படி கிடச்சிது? நாங்கள் ஒரு நாள் டோப் அடிக்காத காட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் போனோம். அங்கே ஒரு லேடிஸ் ஹாஸ்டலோட பாத்ரூம் பேக் சைட். அங்கேருந்து தான் நான் அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணேன். எதுக்காக ஆசிட் அடிச்சிங்க? அவளை அப்படி பார்த்ததும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உடம்ப பார்த்து லவ் பண்ணியா? இதில் ஆச்சரியப்பட எதுவும் இல்லை. இப்போல்லாம் நிறைய பேர் அதுக்காக மட்டும்தான் லவ் பண்ணுறாங்க. நான் அதுக்கப்புறம் அவளை லவ் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணேன். ஆனால் அவள் என்னை மதிக்கவே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸை சொன்னேன், இந்த மாதிரி வெள்ளையாக இருக்க தேவை அவளை மதிக்க மாட்டாளுங்கன்னு சொன்னாங்க. அவளுக்கு அழகுனா ரொம்ப திமிரு. அந்த அழகை நான் சிதைக்கணும்னு நினச்சேன். அதனால தான் ஒரு பொண்ணு வேணும்னு அர்த்தம் இல்லை.
அவளுக்கு ஒன்று பிடிக்கலன்னு அர்த்தம். என்னை விட்டுரு, என்னை விட்டுரு. நீ என்ன சொன்னாலும் சரி, நீ என்ன சொன்னாலும் சரி. என்னை மன்னிச்சு விட்டுரு. நான் போயிடுறேன், நான் போயிடுறேன். நீங்கள் வெப்சைட்டில் அப்லோட் பண்ண வீடியோவை எங்களால் பாஸ்வேர்டு இல்லாமல் ரிமூவ் பண்ண முடியல. அதை ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டு நீ போ. ஃபோனை கொடு. நீ சொன்ன மாதிரியே ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் போகலாம்ல? கண்டிப்பாக.